வந்து நிறைய வெள்ளக்காரரும் அன்னைக்கு இருக்காங்க. அதாவது இயக்கத்தில இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அங்கேருந்து மோடி கொண்டு தான் வந்திருக்கு போல இருக்கு. ஆனால் செம்ம வடிவா நீட்டாக இருக்குது. இது என்ன விலாங்கு மீன் ஒன்று? இது என்ன இன்றைக்கு இதை போட போறீங்களா? என்ன இதில் செய்ய போறீங்க? அப்போ இதில் வந்து சரியா இல்லை இனி இருக்கு ஆட்டம் உங்களை போயிட்டு மேடையில் இருக்கு. இது இங்கிலாந்து காரணம். இங்கிலாந்து கலர் வந்து வித்தியாசம். செவன் கலர் 7 கலர் அடி. எத்தனை மாடு படிக்கிறீங்க? 4ஆம் கூலா இது பழைய காரில் தான் இதை பார்க்கலாம். வணக்கம் ஒரே இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பண்ணை கடைக்கரைக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து இங்கே பாரம்பரிய உணவு திருவிழா வந்து நேற்று தினம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ என்னென்ன நிகழ்வு உள்ள நடைபெற்றிருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த சேனலை வந்து புதுசாக பாருங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு லைக்கையும் வந்து போட்டு விடுங்க. இருந்து வாரீங்க படம் உடும்புறால இருந்து உடும்புறால தான் நம்மளோட இது இருக்குது. சிலம்பம் எப்படி சொல்கிற இது சிலம்பம் நீங்கள் என்னண்டு சிவலிமன் சிலம்பம். நீங்கள் எத்தனை மாடு படிக்கிறீங்க? 4ஆம் மாடு. எத்தனை வயசு பிள்ளைங்க? 9 சரி. தம்பிக்கு என்ன பேர்? வேணுஜு. எவ்வளோ வருஷமா வந்து இந்த சிலம்பத்தை கற்றுக்கொண்டு இருக்கீங்க? 3 மாதம். இன்றைக்கு யார் உங்களோட மாஸ்டராக கூட்டிகிட்டு வந்தது? இவ்வளோ பேரும் ஒரே சென்டரில் தான் நான் பழகுறீங்க, ஒரே இடத்துல. என்ன கண்ணபுரம் தூக்கி கொண்டு வரீங்க இவ்வளோடக்கு? களைச்சி போட்டீங்களோ? களைக்கல ஆடே இல்லை. வெளியே இருக்கு ஆட்டம் உங்களை போயிட்டு மேடையில் இருக்கு. சரி இதில் காரங்க உண்டு. இவங்களோட என்ன கதைக்கிறேன்னு தெரியாது, கண்டான் தெரியுது. எனக்கு இந்த காரணம் தான் பிடிக்காது, வித்தியாசமாக இருக்குது பார்த்து. அப்படியே பின்னால் வந்து நிறைய கார் நினைக்கிறேன் ஒரு 10-12 கார் வச்சுட்டு பின்னால் பழைய கார்கள் வந்துருக்கு. இன்றைக்கு வந்து நிறைய ஐட்டம் வந்து புதுசாக கொண்டு வந்துருக்கு. இது என்ன விலாங்கு மீன் ஒன்று? இது என்ன இன்றைக்கு இதை போட போகிறீங்களா? என்ன இதில் செய்ய போகிறீங்க? கேட்டால் என்னென்னாலும் பெரிய ஒரு விலாங்கு மீன் தானே. உள்ள வந்து அந்த வேலைகள் நடந்துருக்குங்க. பெரிய பெரிய ரால்டு எல்லாம் போட்டிருக்கோம். உள்ள வந்து வேலை நடந்துருக்குது. யாழ்ப்பாணம் பாரம்பரிய உணவுலாம் இங்கே நடந்துருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாங்களே எல்லாருமே. அப்படி வந்து உள்ளே போனாங்க. உள்ளேயும் வந்து இன்றைக்கி சில கதை நீங்கள் கூட உள்ளேயும் இருக்குது. ஸோ உள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றத போய் பார்க்கலாம். வரவேற்பு வந்து அதில் நாதஸ்வர நிகழ்ச்சி வந்து நடந்து வந்துருக்குது. அதோட கலைஞர்கள் வந்து உள்ளே வந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ வந்ததுக்காக ஜூஸும் சாப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வந்து நிறைய பேர் உள்ள வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ நாளும் உணவு திருவிழா நடந்தது நோம்பலாக்க நடந்தது. ஆனால் இந்த முறை இவ்வளவு ஆக்கள் கூட்டி இவ்வளோ கலனி உள்ள நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இது. அதால் வந்து நிறைய பேர் இந்த இடங்களுக்கு வந்து நிற்கிறாங்க. எல்லாமே வந்து பின்னால் வந்த பழைய கார்களில் ஓனர்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட போய் நிறையா சேர்க்கணும் என்ன காரணம் முதல் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது சத்தியமா? இல்லை எனக்கும் தெரியாது, பேர் சத்தியமாக தெரியாது. இது வந்து சொல்கிறது அந்த மினி கூப்பர். என்ன விஷயம் தெளிவாக சொல்லுங்க. இது வந்து மினி கூப்பர்ன்னு சொல்கிறது. இது இன்றைக்கு வந்து உணவு திருவிழா நடந்தது நேற்று தொடங்கினது. அந்த நிகழ்ச்சியினுடைய இன்றைக்கு வந்து இந்த பழைய காலுடைய கவனி வந்து நடந்தது. பழைய காரில் வந்து யாழ்ப்பாணம் நூலகத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. இதங்க இந்த ரீச்சாவிலேருந்து வந்திருக்காண்ணே. ரீச்சா வண்டியாண்ணா? ஓகே. ஸோ ரீச்சா வண்டி ஒரு ட்ரெயின் பெட்டி ரீச்சாவிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இயக்கத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அங்கேருந்து வாகனம் ஓடிக்கொண்டு தான் வந்திருக்கு போல இருக்குது. ஆனால் செம்ம வடிவா நீட்டாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நாங்கள் ரீச்சாவுக்கு போனாங்க அப்போ இல்லை, முதலாவதாக இங்கே தான் கொண்டு வந்திருக்கிறோம் போல இருக்குது. தம்பி எங்கேருந்து வாரீங்க? அங்கேருந்து ரெயின் ஓடுதா? இந்த ரெயின் அங்கேருந்து ஓடுதா இந்த ரெயின்? அப்போ இதில் வந்து சரியா? இப்போ பின்னாலே வந்து ஒரு பழைய வாகனம் கொண்டு வந்துருக்குது. அதோட மாட்டு வண்டியும் பின்னால் வந்துருக்குது. இது வந்து கடைசியாக வந்தது. எல்லா வாகனங்களும் பின்னாலே வந்து மாட்டு வண்டி கொண்டு வந்தது. ஓ ஹயர் அப்படியே நடக்குது. இது ஹோன் இல்லையாப்பா? அதை முதல் நாங்கள் இப்போ வந்து நேரில் கூட்டுவாங்களே ஹையர் ஹேண்டு, அதை வந்து இது ஹையர் ஹேண்ட் இதில் கூட்டியிருக்கிறாங்க. இது ஒரு பழைய காரில் தான் இதை பார்க்கலாம்.
இது என்ன மாடல் காருண்ணா? மொரிஸ் மைனர். மொரிஸ் மைனர். எத்தனை வருஷத்துக்கு முதல்ல வந்த கார்? 51ஆம் ஆண்டு வந்த கார். 51ஆம் ஆண்டு. அப்ப என்னன்னா இப்படி ஒரு இதா வச்சுக்கிறீங்க, நீட்டா வச்சுக்கிறீங்க. கிளீனா செய்து வச்சிருக்கோம். இவ்வளவு காலம் பாதுகாக்கணும் வடிவா. பெயிண்ட் எல்லாம் புதுசா அடிச்சு வச்சிருக்கீங்க, புதுசா செய்து வச்சுக்கிறீங்க. அப்படியே கதவு எல்லாம் ஓபன் பண்றது அப்படியே கார்ல வந்த மாடல். ஒரிஜினல் வந்த மாடல் அப்படியே வச்சுக்கிறீங்க. இது வெட்டிங் கேர் வெட்டிங் கேர் ஓடுறாங்க. வெட்டிங் இதுக்கு வெட்டிங் பிடிக்கிறவங்க இந்த கார். பழைய காரண்டோடியா பிடிக்கும். நிறைய கார் வந்து பழைய கார்கள் வந்திருக்குது இன்னைக்கு. இது இங்கிலாந்து காருன்னு. இங்கிலாந்து கலர் வந்து வித்தியாசம். 7 கலர் 7 கலர் அடிக்கும். 7 கலர் அடிக்கும். எங்க ஜாப்பான்ல தான் பெயிண்ட் பண்ணீங்க? இங்க செய்றாங்க. நாங்க அதான் மேல எல்லாம் கம்ப்ளைன்ட். நீங்க இந்த பழைய கார்கள் எடுத்து செய்யறது? பழைய கார் எடுத்து செய்யறது, பார்சல் விக்கிறது. நல்லூரடி. நல்லூரடி அரசு. இந்த பழைய கோணங்கள், இந்த பழைய லைட் எல்லாம் அப்பையில இருந்து அப்பையில இருந்து வந்தது. அதான் வித்தியாசம் எனக்கு தெரியல. இந்த டிரைன் பட்டியை வந்து கொண்டு போய் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சொன்னா கூலம் கொண்டு வந்துருக்கீங்க. இது கூலாம கூலா இது. கூலா இது. எவ்வளோ ஒரு கப் எவ்வளோ கொடுக்குறீங்க? 300 ரூபா. ஒரு கப் வந்து 300 ரூபா கூழ். அதில் வந்து பனை வளையம் வச்சுருக்கோம். பனை வளையம் வச்சுருக்கோம். அதுலேயும் வந்து வச்சுருக்கோம். இல்லை அந்த பிளாஸ்டிக் கப்பை வந்து நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதால வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யல, இப்படியான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம். இங்கே வந்து கடை போடுறவங்க வந்து பெரிய ஒரு லாபமாக இருக்குது. என்ன சொன்னால் இங்கே வந்து கடை போடுறாக்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து தொழில் வச்சுக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வந்து கூடுதலாக கடை போடுறோம். டேஸ்ட் பண்ண தான் கொடுத்துருக்குறீங்க. டேஸ்ட் பண்ணுதோ அவனு தான். இது சாம பொங்கல் வரவில்லை. இருந்தாங்க அப்படி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு சொல்லுங்க அப்படி இருக்கண்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பொங்கல் வரது கொஞ்சம் நல்லா இருக்கேண்ணா. ரெண்டே தானே சாப்பிட்றீங்க? புதுசா இது வந்து வரகுல செய்த பொங்கலாம், வரகு பொங்கல். என்ன எடுத்தோன்னா கல்ல கடிபடுது. இதெல்லாம் வந்து நான் ரெண்டே தான் சாப்பிட்றேன்னு சரி வித்தியாசமாக இருக்குல்ல. நிகழ்வு வளர்ந்த பிறகு நிறைய பேர் உள்ள வந்துருக்கு. அதுதான் நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளக்காரில் அங்கே வந்துருக்காங்க. இன்றைக்கு வந்து வந்துருக்காங்க. இன்றைய தினத்திலையும் சரி நேற்றைய தினத்திலையும் சரி நிறைய வெளிநாட்டவர்களை வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அவர்களுக்கு வந்து இந்த கலாச்சாரம் பிடிச்சிருக்குது, இல்லாட்டிக்கு இங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கும்போது. ஸோ உண்மையாக வந்து அவங்க வந்து போகிறது எங்களுடைய நாட்டுகளுக்கு வந்து ஒரு அந்நியாச்சலாவிலேயே உள்ளுக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பண்ணை கடைக்கறிக்கு முன்னால் வந்து எப்போவுமே பொழுதுபோக்காக நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது. இந்த முறையும் வந்து நத்தார் விட பிறப்பெல்லாம் பெற போகிறதால வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க பொழுதுபோக்குறதுக்காக வந்து நிறைய செட்டப்புகள் எல்லாம் கொண்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பண்ணை கடைக்கறிக்கு முன்னுக்கு இன்றைக்கு நாளைக்கு நடந்துருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள்.